இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைஸ் பற்றி சில இம்பார்ட்டண்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே இந்தியாவில் மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு டைமாவது ரைஸ் சாப்பிட்டு தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சர்வே பண்ணிகிட்ருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா ரைஸில் அதிகமான கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்குது. நமக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு ரைஸ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நம்ம ரைஸை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சாப்பிட்டு தான் சர்வே பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ரைஸில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 40,000 வெரைட்டிஸ்க்கு மேலே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலாக ரைஸை நம்ம பொட்டானிக்கல் நேம் என்னென்னா ஒரைசா சட்டேவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது ரைஸில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரியாணிக்கு ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு ரைஸ் எடுப்போம். பிரியாணிக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் எடுப்போம். பாஸ்மதி ரைஸ் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல்லுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் பாஸ்மதி ரைஸை ப்ரிஃபர் பண்ணுறோம். அந்த ஸ்மெல் எதனால அந்த பாஸ்மதி ரைஸில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் 2-அசிட்டைல் 1-பைருலைன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்னால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸை நம்ம வேக வைக்கும்போது அதில் வந்து ஒரு பயங்கர ஸ்மெல் வருதுல, அதோட ரீசன். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ரைஸில் வந்து க்ளூட்டன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதிகப்படியான கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் ரைஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமான என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைபர் கிடைக்கும். ரைஸு வளர்க்குறது இப்போ பேடி வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதிகப்படியான தண்ணி இருந்தால் மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியுமானா க்ரோ பண்ண முடியும். இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியெல்லாம் வேக வச்சு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா அது நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். அப்படி தானே பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா அதிகப்படியான ஹை அமிலோஸ் கண்டென்ட் இருக்கக்கூடிய அரிசியை வாங்கி சமைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா கையில் தொட்டு பார்க்கும்போது என்ன ஆகாது, ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ரைஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.